நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தென்காசி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ பழனி நாடார் தனது விவசாய நிலத்தில் ஊருணை தூண்டுவதாக கூறிவிட்டு சட்டவிரோதமாக கல்குவாரி தூண்டுவதாக புகார் எழுந்துள்ளது. பயங்கர வெடிச்சத்தத்துடன் பக்கத்து நிலத்தில் பெரிய கற்கள் விடுவதால் ஹெல்மெட் அணிந்து கொண்டுதான் வேலை செய்ய வேண்டியுள்ளதாக கூறும் விவசாயிகள் உயிர் பயம் காரணமாக தங்கள் நிலத்திற்கு யாரும் வேலைக்கு வருவதும் இல்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர். வண்டியில் செல்லும் போதுதான் ஹெல்மெட் கட்டாயம். ஆனால் தங்களின் விவசாய நிலத்தில் வேலை செய்தாலும் ஹெல்மெட் கட்டாயம்தான் என்பதே இந்த விவசாயிகளின் புலம்பல். இது நாங்கள் எங்கள் வயலுக்குள்ளே நிற்கும் போது எப்போ வெடி போடுதாங்கன்னே சொல்ல மாட்டாங்க. ஹெல்மெட் போடாமல் நாங்கள் உள்ளே இருந்து வர முடியலை வயலுக்குள்ளே. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள அயன் சுரண்டை பகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடாருக்கு சொந்தமாக பல ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த இடத்தில் பழனி நாடார் ஊருணி தோண்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் தோண்டுவது ஊருணியே இல்லை என்றும் அது கல்குவாரி எனவும் அந்த கல்குவாரியில் இருந்து 500 மீட்டர் தூரம் வரை பெரிய பெரிய கற்களாக தெரித்து தங்கள் விவசாய நிலங்களில் விழுவதாகவும் குற்றம் சாட்டிய பக்கத்து விவசாய தோட்ட உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். அந்த புகார் கிணற்றில் போட்ட கல் போன்று கிடப்பதாக கூறும் விவசாயிகள் தங்கள் மனக்குமுறலையும் கொட்டி உள்ளனர். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து எங்கிட்ட எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. நாங்கள் ஒரு 25-30 சர்வே நம்பரில் உள்ள மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி விவசாயிகள் எல்லாரும் போய் தான் கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் எதுவுமே ஒன்றும் நடக்கலை. முதலில் ஊருணி அடுத்து கிணறு என கதைவிட்ட பழனி நாடார் தற்போது கல்குவாரி தான் தோண்டுகிறார் என்பதை பார்த்தாலே தெரிகிறது என கூறிய விவசாயிகள் அதற்கு புவியியல் துறையிலோ அல்லது சுரங்கத்துறையிலோ அனுமதி பெறவில்லை என குற்றம் சாட்டினர். ஊரணி வெட்டுத மாதிரி சொல்லிட்டு கல்குவாரி ஆரம்பிச்சு கல்குவாரி தோண்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முறையான சர்டிஃபிகேட் சுரங்கத்துறையிலையோ புவியியல் துறையிலையோ அவர் வாங்கலை. பயங்கர சத்தத்துடன் எந்த நேரமும் வெடி வைப்பதால் கற்கள் பக்கத்து விவசாய நிலத்தில் விழுவதாகவும் அதனாலேயே ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வேலை பார்ப்பதாகவும் கூறிய விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு யாரும் பணிக்கு வருவதில்லை எனவும் வருத்தம் தெரிவித்தனர். கல் விழுது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவு வரைக்கும் அந்த கல் விழுது. யாருமே விவசாயம் பண்ண முடியல. ஹெல்மெட் போட்டு தான் பண்ண முடியுது. பெரிய பெரிய கல்கள்லாம் விழுது. நாங்கள் எவ்வளவோ அதிகாரிகள் பூரா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து வேலை செய்தாங்க, வேலை பார்க்காங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லியுமே தடுக்க முடியலை. எப்போ வெடி போடுதாங்கன்னே சொல்ல மாட்டாங்க. ஹெல்மெட்டு போடாமல் நாங்கள் உள்ளே இருந்து வர முடியலை வயலுக்குள்ளே. இவ்வளோ பெரிய வயலை நாங்கள் இதில் ஒரு 6 ஏக்கர் எனக்கு இருக்குது என் பேரில். ஆனால் உள்ள விவசாய வேலைக்கு யாரும் வர மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வந்தவங்க மறுநாளைக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. அது மட்டுமா, பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளி மீது கற்கள் விழுவதாகவும் அதனால் மாணவர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் புகார் தெரிவித்த விவசாயிகள் அடிக்கடி கனரக வாகனங்கள் சென்று வருவதாலும் ஆபத்து உள்ளதாக கூறினர். எஸ்ஆர் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு. அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கு. பயங்கரமான வெடிச்சத்தம். அதே மாதிரி இங்கே பெரிய பெரிய கனரகமான வாகனங்கள்லாம் போகிறது அது எல்லாம் பண்ணதுனால பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக உள்ள சத்தத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளின் இந்த புகார் குறித்து பழனி நாடாரிடம் கேட்டபோது தனது விவசாய நிலத்தில் ஏற்கனவே 2 கிணறுகள் உள்ளதாகவும் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் மட்டுமே விவசாயத்திற்கு போதவில்லை என்றும் அதனாலேயே பெரிய கிணறு தோண்டுவதாகவும் கூறியதோடு உரிய அனுமதி பெற்றே தோண்டுவதாகவும் கூறி அதற்கான ரசீது ஒன்றை காட்டியுள்ளார். இந்த நிலையில் பழனி நாடார் தோண்டுவது ஊருணியா அல்லது கிணறா அல்லது பக்கத்து தோட்ட விவசாயிகள் சொல்வதை போன்று கல்குவாரியா என்பதை அதிகாரிகள்தான் விசாரணை மேற்கொண்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என சுரண்டைவாசிகள் கூறி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மாரிமுத்து. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.